श्रीधर्मशास्ता मणिकंठ पूजिता विस्मैक सस्मिता यनय्यप्प स्वामिये भूतगण सेवकन भुवन जन पूजितन शबरिगिरियाश्रितन यनय्यप्प स्वामिये नीलांबरधर शीलायुतवद वेलायुधन सोदरण यनय्यप्प स्वामिये தஞ்சமென்பார் மனசஞ்சலம் தீர்த்தருளும் மஞ்சுமலை மகராஜன் மிஞ்சு புகழ் குலத்தும் சர்வலோக தன்வந்திரி நிவாரணமூர்த்திய எனையப்ப சுவாமியே சுவாமியே சபரிமலை ஸ்ரீதர்ம புழை பாலகனே இருமேனி கிராத சாஸ்தாவே 18ஆம் படி கதிபரே பொன்னம்பல வாசனே காந்தமலை ஜோதியே இஞ்சிப்பாறை கோட்டையே கரிலம் தோழை யானை வட்டமே தீபஜோதி திருவழியே தீராத நோய் தீர்ப்பவரே பம்பா விளக்கே பழவினைகள் ஒழிப்பவனே தென்குலத்தார் வழிபாடே திருப்பம்பையின் புண்ணியமே சபரி பீடமே சரங்குத்தியாலே உடல் மொழி தீர்த்தமே கருப்பண்ண சுவாமியே கடுத்த சுவாமியே பிரபுவே மாளிகை உரத்தம்மனே மஞ்சமாதா திருமுகே அக்கினி குண்டமே அலங்கார பிரியனே மங்களமூர்த்தியே மோகன ரூபனே சிவசக்தி பாலனே சத்தியமான 18ஆம் படி மேல் வாழும் சபரிமலை மகாயோகாதி பீடத்தில் தத்துவமசி யோகி ஸ்ரீ தர்மசாஸ்தா மணிகண்டன் ஹரிகரசுதன் ஆனந்த சித்தலிங்கல இளையப்ப சுவாமியே. மாரியம்மன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து நிகழ்த்தும் இந்த 13ஆம் வருடம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் மலர் பூஜை வருகை தந்திருக்கும் அனைத்து சுவாமிமார்களுக்கும் மாளிகைபுரங்களுக்கும் மக்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து மலர் பூஜை இப்பொழுது தொடங்கவிருக்கிறது. எல்லா ஆண்டும் சிறப்பாக ஸ்ரீ தர்மசாஸ்திராவின் அருளோடு நலனோடு நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த மலர் பூஜைக்கு எல்லாம் வந்த இறைவன் சத்குருநாதன் எங்களை மைய ஐயப்பனின் ஆசீர்வாதத்தோடு இந்த வருடம் ஸ்ரீ தர்மசாஸ்திராவின் சில சின்ன சின்ன வரலாறுகளையும் புராண கதைகளையும் இந்த பதவி பாடல்களோடு இந்த அடியின் அறிந்ததை அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறோம். சபரிமலை வாசனே சரணமையப்பா அடித்தவரே சரணமையப்பா கொண்டவரே சரணமையப்பா வாகனே தீர்த்தவரே குருவின் குருவே தோழரே श्यामल कर्ण विलंबिन सूत्र वामन रूप मगेश्वर पुत्र विघ्न विनायक पाद नमस्ते विघ्न विनायक पाद नमस्ते कन्निमूल महागणपति भगवाने ஐங்கரன் தம்பியே முழுமுதற் கடவுளே எல்லா பூஜைகளும் ஐயப்பன் பூஜை எல்லா கடவுளையும் நம்ம வர்ணிச்சு பாடுறதுக்கான
நிறைய ஆத்மார்த்தமான அர்த்தங்கள் இருக்கு. விநாயகர், முருகர், அம்மன், சிவன், பெருமாள், வாவர், இவங்க எல்லாரும் நம்ம ஏன் இந்த பூஜையில எல்லாரையும் வர்ணிச்சு பாடுறோம்? அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க, இவங்க எல்லாருமே அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க தான். ஒரு ஒரு விதத்துல புராண கதைகளும் சரி, வரலாற்று கதைகளும் எல்லாருமே ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலையும் சூழ்நிலையும் அவருக்கு சம்பந்தப்பட்டவங்க. விநாயகர் எப்படி சம்பந்தப்பட்டாருன்னா, மணிகண்டனா வந்து ஐயப்பன் பூலோகத்துக்கு வரணும். அவர் எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்கும்போது தேவர்கள் எல்லாம் ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு மாதிரி வைக்கிறாங்க. யாருக்கு வந்து அறிவு சீக்கிரமா ஒரு பதில், ஒரு கேள்வி மாதிரி கேட்டு யாரு உடனே பதில் சொல்றாங்களோ அவங்க ஜெயிச்சா மாதிரி, சொல்லாதவங்க வந்து பூலோகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயப்பன் தான் வந்து ரொம்ப பயங்கர அதிபுத்திசாலி இல்ல, எல்லாத்துக்கும் சீக்கிரமா பதில் சொல்லிட்டே இருந்தாராம். என்ன இவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காரு, எப்படி இவரை வந்து நம்ம பதில் சொல்லாம வைக்க பூலோகத்துக்கு அனுப்புறதுன்னு யோசிக்கும் போது தேவர்கள் போய் விநாயக பெருமான் கிட்ட கேட்கறாங்க, எப்படி வந்து நம்ம இவரை பண்ணலாம், எப்படி பூலோகத்துக்கு அனுப்ப முடியும்? அப்ப விநாயகர் பெருமான் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். நாளைக்கும் நீங்க இதே விளையாட்டு நீங்க பண்ணுங்க, அந்த சமயத்துல நான் எப்படி அவரை பூலோகத்துக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கும் போது பதில் சொல்றதுக்கு ஐயப்பன் தயாராகும் போது என்ன பண்றாரு, விநாயகர் வந்து ஒரு சின்ன வண்டா மாறி ஐயப்பனுடைய வாயில போயிட்டு உட்கார்ந்துறாரு, இந்த பதில் சொல்லாம தடுக்கிறதுக்கு. அப்படி போன உடனே அவரால் அந்த பதில் சொல்ல முடியும். உடனே தேவர்கள் எல்லாம் சொல்லிடுறாங்க, நீங்க வந்து பதில் சொல்றதுக்கு தாமதமாக்கிட்டீங்க, அதனால நீங்க பூலோகத்துக்கு போயே தான் ஆகணும் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வண்டை வெளியே எடுத்துட்டு ஐயப்பன் சொல்றாரு, பெரியவர்கள்லாம் இருந்தாங்க, அதனாலதான் நான் வந்து அந்த வண்டு ஒரு பூச்சி ஒன்று வாயில போயிடுச்சு, அதை வந்து அவங்க முன்னாடி எடுத்து துப்போ வெளியே போடக்கூடாதுன்ற காரணத்துக்காக தான் நான் சொல்லாம இருந்தேன், மற்றபடி எனக்கு விடையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்பட்டுறாரு. உடனே அவங்க எல்லாம் இல்ல நாங்க வந்து இந்த மாதிரி உங்களை பூலோகத்துக்கு போக வைக்கணும், எங்களுடைய இந்த கஷ்டங்கள்லாம் வந்து தீரணும், இந்த மகிழ்ச்சின்ற அறைக்கு வந்து எங்களை ரொம்ப பாடாப்படுத்திட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உடனே ஐயப்பன் சொல்றாரு, எனக்கும் இந்த திருவிளையாடலை பத்தி தெரியும், நானும் உங்ககிட்ட ஒரு சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடுனேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சம்பந்தப்பட்ட விநாயக பெருமானை வந்து நாளடைவில் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஐயப்பனை தரிசிக்க போகும்போது ஐயப்பன் சொல்றாரு, என்னுடைய அண்ணன் விநாயகமூர்த்தியும் என்னுடைய பக்தர்களுக்கு எல்லா அனுகிரகங்களும் புரியணும், அவருக்கும் என்னுடைய சன்னதியில ஒரு சன்னதி இருக்கணும்னு சொல்லிதான் ஆதிமூல கணபதி அப்படின்னு சபரிமலை சன்னிதானத்துல பம்பால விநாயக பெருமான் இருக்கார். அவர் தான் முதல்ல அங்க வந்து பிரதிஷ்டை பண்ண விநாயக பெருமான். அப்படிதான் விநாயகர் வந்து ஐயப்பனுக்கு சம்பந்தப்பட்டிருக்கார். அதனால விநாயக பெருமானை வழிபட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் மலர் பூஜையை தொடங்குவோம். சுவாமியே கன்னிமூல மகா கணபதி பகவானே, ஆதிமூல மகா கணபதி பகவானே, விநாயகனே வெண்பினை வேறுகவல், விநாயகனே வேட்கை பணிவிப்பார், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம், கண்மையினால் கண்ணிப்பணிவும் கண்டு விநாயகனே தீர்ப்பவனே வேல முகத்தோடே யான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே, உமாபதியே உலகம் என்றார்
ஒரு சுற்றினிலே பலமும் வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே அந்த மைகிரி இதுல ஸ்டாண்டு கணநாதனை வாங்கனியை உண்டா கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே மகாகணபதி பகவானே போராளை கன்றை உமையால் திருமகனை போராளை கற்பகத்தை பேணினார் வாராத புத்தி வரும் வித்தை வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் சுழி போட்டு செக் 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 போடும் தொடர்ந்து குழி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து அழியாத பெருஞ்செல்வம் அவனே இளையானந்த கூட்டனின் மகனே பிள்ளையார் சுழி போட்டு செயலது தொடங்கு அது துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து வழியின்றி வேலனவன் திகைத்தான் புறவல்லி அவள் கை பிடிக்க துடித்தான் மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான் மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தார் பிள்ளையார் சுழி போட்டு செயலது போன் தொடங்கு அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை அதன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை ஆட்டமென பாட்டமென அனைத்தும் அவனாட்டமின்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் போடும் தொடர்ந்து தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும் வரும் துயர் யாவும் முன்னின்று தடுக்கும் அஞ்சேலன் ஒரு பாதம் எடுக்கும்
ஒலிக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து அதன் துணையாலே சுபம் கூட்டம் தொடர்ந்து சரணம் ஐயப்பா சுவாமியே கன்னி மூல கணபதி பகவானே சரணம் ஐயப்பா ஹரிஹர சுதனே